இது வந்து அப்பமா வந்து ரெடிமேடாக விற்குது ஃபுட் ஸ்ட்ரீட்டில் வந்து. இது வந்து எம்டிகே பிராண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கு. அந்த மா பேக்கெட்டில் ஒரு ஈஸ்ட் பேக்கெட் இருக்குது. அதையும் இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கொள்ளணும், போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த ஈஸ்டையும் நல்லா கலந்துக்கொள்ளும். இப்போ ஒரு 400 கிராம் பேக்கெட் தான் இந்த மாவோட அளவு வந்து கிட்டத்தட்ட நம்ம 1.5 கப் அளவு தண்ணி விட்டால் போதும். 400-450 ml விட்டால் ஓகே. இந்த அரிசிமா ஈஸ்டில் போட்டபடியே நல்லா அந்த இது தண்ணியை வந்து இழுத்துக்கொள்ளும். 1.5 கப் விட்டாலே கணக்காக அந்த ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் திக்காகினதுக்கப்புறம் பிறகு நம்ம 1.5 கப் விட்டால் தேங்காய் பாலும் விடணும். அதனால் இந்த பாத்தில் குழச்சிங்கண்டா ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த பாத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அது அப்படியே ஒரு 3 ஹவருக்கு வந்து அப்படியே புளிக்க விட்டுருங்க. ஓகே, 3 ஹவருக்கு இதை அப்படியே புளிக்க விட்டால் சரி. நான் இப்போ 3 மணி நேரத்தில் ஊற வச்சாச்சு பாருங்கள். ஊறி அந்த புளிப்பை நான் விட்டு திக்காக இருக்குது. இதுக்குள்ளே வந்து தேங்காய் பாலும் உப்பும் போட்டு கலக்கணும். ஓகே, ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி அதில் போட்டுக்கொள்ளும் உப்பு. தேங்காய் பால் விட்டுருவோம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் சரி. நல்லா போட்டு கலக்கணும். இது பாருங்கள், இந்த அளவு ஓகே. நான் வந்து 3/4 கப் பால் தான் விட்டால் அதையும் போதுமாக இருக்குது பாருங்கள். இந்த திக்னஸ் போதும். ஓகே, இதான் கருப்பட்டி. இப்போ வெட்டி கொள்ள வந்து கருப்பட்டி அப்போ செய்யறதுக்கு லைட்டாக அப்படி தான் வாங்கிட்டு வந்து ஸ்ரீலங்கன் கருப்பட்டின்னு தான் வெட்டி டேஸில் கட் பண்ணி உடச்சாங்க. இதெல்லாம் போதும். ஓகே, இதை வந்து சொல்லுவோம். இதை வந்து அப்படியே பொடி ஆக்கிக்கொள்வோம். பொடி ஆக்கிட்டு நம்ம அப்பம் போடும்போது ஈஸியாக இருக்குது. பாருங்களேன், தூளாக எடுத்து லைட்டாக எடுத்தாச்சு. இது போடும்போது அப்படியே உருக்கிடும் அப்பத்தில். ஓகே, இது வந்து 2 அப்பம் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். தேங்காய் பாலும் ப்ரௌன் சுகர், அதான் அந்த கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. ஒயிட் சுகர் போட்டு அப்போ தான் சுட போகிறோம். கருப்பட்டியும் தேங்காய் பால் அப்பமும், மற்ற பிளெயின் அப்பம். அந்த அப்பம் இதை எங்கள்ட அப்பத்தை வச்சு இதில் வச்சுக்கொள்வோம். நான்ஸ்டிக் தான், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தட்டி வந்து ஹீட் ஆகட்டும். சட்டி வந்து இதில் வந்து இந்த கருப்பட்டி இதில் தூள் பண்ணதை இங்கே ஆட் பண்ணிக்கொள்வோம். எவ்வளோ போதும். மெல்ட் ஆகுது பாருங்கள். உருகுறது உங்களுக்கு விலங்கு லைட் சைட்டெல்லாம் பார்த்தா இப்படி உருகுது பாருங்கள். கருப்பட்டி நல்லா உருகிட்டு பாருங்கள். இப்போ வந்து லைட்டாக மடித்து விட்டுருவேன். சீனி பானி தானே. இந்த ரவுண்ட் ஓகே. தேங்காய் விட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுருவோம். இப்போ வந்து நல்லா இதாகிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த ரெண்டு மடக்கி விட்டுருவோம். ஓகே, ஸோ வந்து அப்படியே இந்த டிஷ்ஷுக்குள்ளே மாற்றிடுவோம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இப்போ 4 அப்பம் சுட்டு வந்துடுறோம். ஓகே, அதில் வந்து 2 பாலப்பமும் 2 கருப்பட்டி அப்பமும். ஓகே, ஃபஸ்ட் வந்து இந்த பாலப்பத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்லா சுற்றி வச்சு தேங்காய் பால் தான் போடுறாங்க. டேஸ்டாக இருக்கும். ரெண்டிக்கு வந்து அப்பமா அங்கே ஸ்ரீலங்காவில் அது இங்கேயும் விற்றுது. அப்போ அதான் எனக்கு சும்மா கடையில் காண்டிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். வந்து நல்லா அழகாக வந்து பாருங்க. நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்த பாலப்பமெல்லாம் வாங்க நார்மல் பிளெயின் அப்பம் தான் வாங்கலாம்.
பாலப்பம் நான் கஷ்டமாக இருக்கும். தேங்காய் பால் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ரெண்டுமே செம்மையாக தான் இருக்குது, பாலப்பமும் இந்த கருப்பட்டியப்பமும். இப்போ வந்து செகண்ட் வந்து நம்ம கருப்பட்டியப்பம் இப்போ பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. நல்ல கருப்பட்டி, நான் அந்த ஸ்ரீலங்கன் கருப்பட்டி தான் இன்றைக்கி வாங்கிட்டேன். அது பாருங்க, செம்ம இனிப்பாக இருக்கு. நீங்கள் பார்க்க விழுங்க அந்த கடை, அந்த பானி உருகி பாருங்க இப்படி இருக்கு. இப்போ மற்ற பாலப்பத்தையும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, செம்மையாக இருக்கும். மடக்கி சாப்பிட்டா அந்த கீழே பால் வடியாது. தேங்காய் பால் சீனியும் போட்டுனா ரெண்டு மிக்ஸாகவும் செம்ம டேஸ்டாக இருக்கும். கருப்பட்டி பாருங்க, கலர்ஃபுல்லாக பாருங்க எப்படி இருக்குங்க. லைட்டாக கொட்டு ஆவா, பார்க்க விளங்கு பாருங்க கலர் எவ்வளோ இருக்குது. அப்படி சுத்த அடிக்கும். என்னடி பானி தானே அப்படி ஊற்ற பார்க்கும். அப்பா ஃபுல் ஸ்வீட் பாட்டு உள்ள போயிடுவோடியா. அருமையாக இருக்குது. வீட்டில் செஞ்சபடியே எனக்கு தேவையான இதெல்லாம் போட்டு செய்யணும். பாலப்பம், கருப்பட்டி, பிளேன் அப்பம் செஞ்சுருக்கு. அது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ட்ரை பண்ணல. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.